துலாம் ராசிக்கு குறிப்பாக 4 விஷயம் நடக்க போகுது. பணம், வேலை, உறவுகள், குடும்ப வாழ்க்கை. இதுல நீங்க நினைச்ச மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது. இந்த காணொளி நீங்க பார்க்கிறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா எதுவுமே தற்செயலாக நடக்கிறது கிடையாது. எல்லாமே விதியின் கோட்பாடுகள் படிதான் அனுக்ஷணமும் அசைஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. காரணம் என்னன்னா, பல மாசங்களாக நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் இப்போது மெதுவாக நகர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பணம் உங்களை தேடி வரக்கூடிய நாட்கள் நெருங்கிடுச்சு. வேலை மற்றும் தொழிலில் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் நடக்க போகுது. தொழில் முடங்கி இருந்தது இல்லையா, அந்த தொழில் முன்னேற போகுது. உறவுகள் கை கூட போகுது. பிரிந்த உறவை நினைத்து நினைத்து தினமும் துலாம் அழாத நாளே கிடையாது. பூஜை அறையில போய் இரவு யாருக்கும் தெரியாம அந்த தெய்வத்திடம் மன்றாடி அழுதிங்க. அத்தனை கண்ணீர்களும் மிகப்பெரிய அளவுல பொக்கிஷமாக ஜொலிக்க போகுது. குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாத ஒரு நிலைமை தான் இத்தனை நாள் இருந்துகிட்டு இருந்தது. அந்த குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மேம்பட போகுது. அதாவது இந்த ஜூலையுடைய நடு பகுதிக்கு மேல 17ஆம் தேதியில இருந்து நீங்க நினைத்ததெல்லாம் நினைத்தவாறே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். கடந்த சில மாதம், ஏன் சில வாரம்னே சொல்லலாம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. நான் ஏன் இன்னமும் முன்னேறாமையே இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னால் மட்டும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் முன்னேறவே முடியலையே அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சோகம் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்குது. நீங்கள் எடுத்த முடிவுகள் தாமதமாய் இருக்கலாம், ஆனால் அந்த முடிவு மிகப்பெரிய ஒரு உறுதியான முடிவு. எல்லாரை விடவும் நீங்கள் லேட்டாக தான் டெசிஷன் எடுப்பீங்க. அந்த டெசிஷனை எடுத்தா அது கரெக்டா இருக்கும், ஆனா அதை மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க எப்பயுமே பொறுமையா தான் இருப்பீங்க. உங்களால தான் எல்லா காரியமும் கெட்டு போகுது அப்படின்னு உங்க மேல தேவையில்லாத பழிகளை சுமத்துவாங்க. சிலருக்கு பண வரவு குறைந்திருக்கலாம், ஆனா மிகப்பெரிய அளவுல பணம் உங்களை தேடி வரக்கூடிய காலமோ நேரமோ நெருங்கியாச்சு. அதனால பணம் இல்லையேன்னு நினைச்சு கஷ்டப்படாதீங்க. தயவு செய்து, கடந்த காலம் என்பது கஷ்டமான காலம். அந்த கஷ்டங்களை நீங்க நினைத்தால் நிகழ்காலத்துல நிம்மதியாவே இருக்க முடியாது. எதிர்காலம் இருளாய் மாறிடும். அது தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க. கடந்த கால கசப்பான எண்ணங்களை சுமந்துக்கிட்டு தயவு செய்து முன்னேறி செல்லாதீங்க. மன அழுத்தம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு. என்னது? அதற்கு நீங்க மட்டும்தாங்க வழி. வேற யார் என்ன உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் நீங்க திருப்தியாகவே மாட்டீங்க. உங்களுக்கு நீங்களே தான் தீர்வு. இதை நாம தான் கடந்து போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை விட்டு கடந்து வாங்க. கஷ்டமா தான் இருக்கும், தயவு செய்து கடந்து வாங்க. ஏன்னா துலாமுக்கு மிகப்பெரிய பாதைகள் உருவாக போகுது. இப்படி முன்னேறும் பொழுது நாம அந்த கஷ்டத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை தாண்டி போயிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம கூட இருக்கிற எல்லாருமே முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்களே, நம்மால முன்னேறவே முடியலையே அப்படின்ற கேள்வி உங்களுடைய மனசுக்குள்ள மறுபடியும் வந்துடும். சரி, தற்போது என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னா, புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்க வீட்டு கதவுக்கு வெளியே மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதை தயவு செய்து இது நாள் வரைக்கும் புறக்கணிச்சிங்க இல்லையா, அந்த மாதிரி புறக்கணிக்காதீங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. நான் இதை தேடி போனா என் குடும்பத்தை யார் பார்த்துப்பா, என் தலை மேல இவ்வளோ பாரம் இருக்குதேன்னு நினைத்து மற்றவர்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும். கொஞ்ச நாள் நீங்க உங்களுக்காக வாழுங்க. அப்ப உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய பாசத்தை புரிஞ்சுப்பாங்க. ஐயா, துலாமை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பாசத்தை நீங்க காட்டினாலும் உங்க மேல யாருமே துளி பாசத்தை கூட திருப்பி காட்டவே மாட்டாங்க. அதுலயே நீங்க மன விரக்தி ஆகி சோர்வடைஞ்சு உட்கார்ந்துடுறீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. மிகப்பெரிய அளவுல யாராலையுமே தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையை அந்த தெய்வம் தீர்க்க போகுது. மிகப்பெரிய அளவில் அந்த முருகனுடைய அருளை துலாம் சம்பாதிக்க போகுது. புதிய தொடர்புகள், அதாவது திடீர்னு நீங்க யாரையாவது பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அவர் மூலமாக மிகப்பெரிய ஒரு வழி பிறக்கும். அந்த வழியில நீங்க நடந்து போனாலே போதும், எல்லா விஷயங்களும் நீங்க நினைத்தவாறே
நடக்கும். வாழ்க்கை, அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், வாழ்க்கையுடைய திசையே மாறப்போகுது. திசை மாறும் பொழுது கடந்த கால எண்ணங்களை சுமந்துக்கிட்டு போகாதீங்க, தேவையே இல்லை. தயவு செய்து மறந்து கடந்து முன்னேறி சென்றால் மிகப்பெரிய அளவுல துலாமால் வெற்றியை அடைய முடியும். ஆனா அப்படி நீங்க முன்னேறும் பொழுது இந்த காலகட்டத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். நீங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயம் திடீரென்று உங்க வாழ்க்கையில மீண்டும் வரும். அது பணமாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், மிகப்பெரிய அளவுல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்கலாம். நீங்க இதனால் வரைக்கும் ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த தொழிலை விட்டுட்டு இந்த தொழிலை நாம செஞ்சா முன்னேறிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழ் மனசுல ஒரு ஓரமா இருந்தது இல்லையா? அந்த எண்ணங்கள் மிகப்பெரிய அளவுல விருட்சமாய் வளரப்போகுது. நீங்க நினைத்த தொழிலை செய்ய போறீங்க, அந்த தொழிலில் வருமானத்தை ஈட்ட போறீங்க. மிகப்பெரிய நற்பலன்கள் துலாமிற்கு நடக்க போகுது. உங்களை சுத்தி இருந்த இருள் நீங்கிடுச்சுங்கய்யா, அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, சூரிய ஒளி ஒரு இடத்துல பட்டா அந்த இடம் எப்படி பிரகாசமா மாறிடுமோ அது மாதிரி உங்களை சுத்தி இருந்த இருள் நீங்கி விட்டது மிகப்பெரிய அளவுல. ஆனா இது எல்லாமே உங்களால தான் நடந்தது. நீங்க இத்தனை நாளா ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த முயற்சியின் பலன்களே இப்போ உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை சேர்க்க போகுது. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்த என்னுடைய அன்பான துலாம் ராசி அன்பர்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கதவு மெதுவாக திறக்க போகுது. அந்த கதவு திறக்கும் போது அவசர முடிவை மட்டும் எடுக்காதீங்க, யாரையுமே உடனடியா நம்பாதீங்க. இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்க இந்த 2026 முழுவதும் செய்யுங்க. முக்கியமா துலாம்ல இருக்கக்கூடிய பெண்கள் டக்குன்னு அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. சரியான முடிவுகளை எடுத்தால் இழந்த மரியாதை திரும்ப கிடைக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய சொந்த பந்தங்கள்ல இருக்கக்கூடியவர்களை விட நீங்க திறமையானவர்கள். உங்ககிட்ட அதிகமான அறிவு இருக்கும். நீங்க எல்லா விஷயத்தையும் சரியாக அணுகுவீங்க, கரெக்டா புரிஞ்சுப்பீங்க, இதை செஞ்சா இதுதான் நடக்கும் அப்படின்னு. ஆனா உங்களுக்கு தான் மிகப்பெரிய கெட்ட பேரும் கூட. நீங்க யாருடைய பேச்சையும் கேட்காம இருக்கிறதாலேயே மற்றவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறாங்க. அதையெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுடைய அறிவும் திறமையும் ஒரு நாள் இந்த ஜகத்துல மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தேடி தந்தே தீரும். பண விஷயத்துல முன்னேற்றம் துலாமிற்கு கிடைக்க போகுது. பணமே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு செயலை செய்ய முடியாம நீங்க தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த செயலை செய்யக்கூடிய நேரமும் காலமும் கனிஞ்சு வந்தாச்சு. எதிர்பார்த்த பணம் உங்களை தேடி வந்தே தீரும். இதையெல்லாம் தாண்டி துலாம் மன அமைதியோடு வாழ ஆரம்பிக்க போகுது. நான் நினைத்தவாறு, அதாவது மிகப்பெரிய அளவில் எல்லாத்தையும் சாதிச்ச ஒரு திருப்தி கிடைக்காது, நான் சாதிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரப்போகுது. ஏன்னா அதற்கான வழிகள் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி அந்த தெய்வமே கொண்டு வந்து நிறுத்த போகுது. அதனால தான் நீங்க இந்த வீடியோவை பார்க்கும் போதே இது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னேன். மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடந்தே தீரும். சகல சௌபாக்கியங்களையும் பெற்று துலாம் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் உச்சத்தை அடைந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க நினைத்ததெல்லாம் நினைத்தவாறே நடக்க வேண்டும் என்று நானும் அந்த சண்முகநாதனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். துலாம் ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. இறுதி வரை பார்த்தமைக்காக நன்றிகள்.